சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சியின் முதல் பிரதான வியூகமே திமுக எதிர்ப்பு மட்டுமே. திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமே கொள்கையாக கொண்டு விஜய் செயல்படுகிறார். இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா? நீங்கள் நினைப்பது உண்மைதான். அது ஜெயலலிதாவின் கொள்கை. அதிமுகவின் முக்கியமான அரசியலே திமுக எதிர்ப்பு தான். அதனை தான் தீவிரமாக விஜய் கையில் எடுத்திருக்காரு. இதனால் திமுக சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன? திமுக எதிர்ப்பு ஒன்றையே ஆயுதமாக கொண்டு நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனெனில் தற்போது திமுக ஆளும் கட்சியாக இருக்கு. 2017ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சி வெற்றி வலுவான அரசியல் கட்சியாக இருக்கு. 2014இல் அதிமுகவில் இருந்தது போன்ற ஒரு நிலையில் திமுக இப்போது மிக வலுவாக இருக்கு. அதே நேரம் திமுகவை பிடிக்காதவர்களும் தமிழ்நாட்டில் பலர் இருக்காங்க. அவர்களை தங்களுடைய கட்சியில் கொண்டு வர விஜய் விரும்புகிறார். அதிமுகவின் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஏற்பட்ட குழப்பம், அதன் பிறகு வரிசையாக அதிமுக சந்திக்கும் தோல்விகளை பார்த்து விஜய் அரசியல் இயக்கத்திற்கு அச்சாணியே போட்டிருக்காரு. சினிமாவில் உச்ச நட்சத்திரமான விஜய் 2000ற்கு பிறகு பிறந்த பலருக்கும் மாஸ் ஹீரோவா மனதில் இருக்காரு. அவரது தாவேகாவில் பல லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அத்துடன் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளை கைப்பற்ற திட்டமிட்டு செயல்படுறாரு. இது எப்படி கை கொடுக்க போகிறது என்பது 2026 சட்டசபை தேர்தலில் தான் தெரியும். ஆளும் கட்சி எதிர்ப்பு ஓட்டுகளை தாவேகா பிரிக்க வாய்ப்பு உள்ளதனால அதிமுகவில் இதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மறுபக்கம் விஜயின் அரசியல் பிரவேசம் திமுகவின் வாக்கு வங்கி, இளைஞர்கள் மீதான பிடிப்பு மற்றும் கூட்டணி வியூகம் ஆகியவற்றில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இளைஞர் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் வாக்குகள் சிதறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. விஜய்க்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்கள் பட்டாரம் இருக்கிறாங்க. இவர்கள் பெரும்பாலும் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கி என்ற கருத்தும் உள்ளது. விஜய் களமிறங்கும் போது இந்த இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் வாக்குகள் திமுகவிலிருந்து சிதறுவதற்கு மிக அதிக வாய்ப்பும் இருக்கு. நீண்ட காலமாக அதிமுக மற்றும் திமுக என்ற இரண்டு பிரதான திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேண்டும் என்று நினைக்கும் இளம் வாக்காளர்களுக்கு விஜய் ஒரு புதிய சினிமா கவர்ச்சி கொண்ட மாற்று முகமாக தெரிவது திமுகவுக்கு பாதகமாகவும் வாய்ப்பு உள்ளது. விஜய் ஒரு திராவிட கட்சியின் சாயல் இல்லாமல் களம் இறங்கினா அரசியல் வெறுப்பில் உள்ள நடுநிலை வாக்காளர்களை எளிதில் தம் பக்கம் ஈர்க்க முடியும் என்று நம்புகிறார். விஜய் கவர விரும்பும் வாக்காளர்கள் எல்லாருமே நடுநிலை வாக்காளர்கள் தான். இவர்கள் தான் பெரும்பாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை தீர்மானிப்பவர்களா இதுவரை இருந்தாங்க. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் விஜய்க்கு இருக்கும் வலுவான அடித்தளம் அந்த பகுதியில் திமுகவிற்கு சற்று சவாலாக அமையிறது. அதேபோல விஜய் தனித்து போட்டியிடுவதால் அதிமுகவின் வாக்குகளை பிரித்து திமுகவின் வெற்றி வாய்ப்பை மறைமுகமாக அதிகரிக்கக்கூடும் என கருத்துக்களும் ஒரு பக்கம் வெளிவந்த வண்ணம் தான் இருக்குது.